அல்-உலா சவுதி அரேபியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிலம். பாலைவனமாக தோன்றினாலும் உலகை வியக்க வைக்கும் இயற்கை அதிசயங்களையும் 1000 ஆண்டுகள் கடந்த வரலாற்றையும் தன்னகத்தே வைத்துள்ளது. அந்த அதிசயங்களில் மிகவும் பிரபலியமானதும் உலக புகழ்பெற்ற இயற்கை அதிசயம் என்னவெனில், யானை போன்ற வடிவில் இயற்கையாக உருவான எலிபென்ட் ராக் எனப்படும் சவுதி அரேபியாவின் அல்-உலா பகுதியில் இந்த பாறையானது உலக சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த இடமாக மாறி வருகின்றது. சவுதி அரேபியாவின் அல்-உலா பகுதியில் பாலைவனத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கும் இந்த பெரிய பாறை யானை போன்ற தோற்றத்தில் காணப்படுகிறது. அதன் உடல், கால்கள், நீளமான தும்பிக்கை அனைத்தும் இயற்கையாகவே உருவானது. மனிதர்களால் இவை செதுக்கப்படவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காற்றும் மணலும் பாறையை அரித்து இந்த விசித்திர வடிவத்தை உருவாக்கியுள்ளது. எலிபென்ட் ராக் இருக்கும் அல்-உலா பகுதியானது பண்டைய காலத்தில் முக்கியமாக வர்த்தக பாதையாக இருந்தது. நெப்பட்டியன்ஸ், பெட்டானியஸ் போன்ற பழமையான நாகரிகங்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இன்றும் காணப்படுகிறது. எலிபென்ட் ராக் ஒரு பாறை மட்டுமல்ல, அது இயற்கையை பாதுகாத்தபடியே சுற்றுலாவை வளர்க்க முடியும் என்பதற்கான உதாரணம். எலிபென்ட் ராக் போன்ற இயற்கை இடங்கள் பாதுகாக்கப்பட்டு சுற்றுலா வளர்ச்சியுடன் இணைக்கப்படுகின்றன. சூரிய அஸ்தமன நேரத்தில் எலிபென்ட் ராக் அற்புதமான காட்சியை வழங்குகிறது. இரவில் லைட்டிங் அமைப்புகள் மூலம் பாறை மேலும் அழகாக தெரிகிறது. பாறையை சுற்றியுள்ள பகுதியில் நவீன கஃபேக்கள், ஓய்வு அமர்வு இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதையை சுற்றி நடந்து பார்ப்பதற்கு பாதுகாப்பான வழிபாதைகளும் உள்ளன. குடும்பங்கள், நண்பர்கள் அமர்ந்து இயற்கையை ரசிக்க மிகவும் ஏற்ற இடமாகவும் இது உண்டு. சவுதி அரேபியாவிற்கு இலங்கையிலிருந்து விஜயம் மேற்கொண்டிருந்த ஊடகவியலாளர்களும் இதனை அண்மையில் சென்று பார்வையிட்டனர். சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டத்தின் மூலம் அல்-உலா பகுதியை உலக சுற்றுலா தளமாக மாற்றுவதுடன் சவுதி அரேபியாவை முழு உலகமுமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு பல்வேறுபட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடியதான அபிவிருத்திகளை இலக்காக கொண்டு இரு புனித பள்ளிவாசல்களின் பாதுகாவலர்களான மன்னர்கள் இருவரும் செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும்.